அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்களோட அமர்ந்து நேர்ல பேசணும் அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு தான் தற்போது உங்களுக்கு கிடைக்க போகுது. இது குறித்த முழு விவரங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 2026 தேர்தலுக்கு அப்புறம் சீமான் அவர்கள் ஒரு பெரிய விரதத்தில் இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பெரிதளவுல பிரபலமானதற்கு முதல் முக்கிய காரணமே பிரஸ் மீட் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் எந்த மூலையில என்ன பிரச்சனை நடந்தாலுமே அண்ணன் சீமான் அவர்களுடைய குரலோ நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் குரலோ அந்த இடத்துல நிச்சயமாக ஒலிக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா இந்த போராட்டத்திற்கு சீமான் வரமாட்டாரா அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மக்களிடம் சென்றடைஞ்சிருக்காரு. இப்படி மக்களோடு மக்களாக எத்தனையோ போராட்டங்கள்ல நின்று செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்து எல்லா மக்களுடைய குரலுமே அரசாங்கத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய நபராக சீமான் அவர்கள் இருந்தாலும் அவருக்கு கிடைத்த ஓட்டு வங்கி அப்படின்றது உண்மையிலேயே ரொம்ப குறைவாக மாறின ஒரு காரணத்தினால ஒரு பெரிய விரத்தில சீமானும் நாம் தமிழர் கட்சி நபர்களும் இருக்காங்க அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்துமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக 26 தேர்தலில் விஜய் அவர்கள் ஆட்சியை பிடிச்சிருந்ததும் சீமான் அவர்களுக்கு இருந்த 8% 4% மாறியது அப்படின்றது அவங்க அனைவரையுமே ஒரு பெரிய துக்கத்துக்கு தள்ளி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியில ஒரு சில நிர்வாகிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இனிமே செய்தியாளர்கள் அப்படின்னு எங்களிடம் வராதீங்க அப்படின்னு ரொம்பவே கோபப்படக்கூடிய விஷயத்தை நம்ம நேரில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இனிமே சீமான் அவர்கள் பேசவே மாட்டாரா, சீமான் அவர்களை மேடையிலேயோ பிரஸ் மீட்லயோ பார்க்கவே முடியாதா அப்படின்னு கேட்கிற ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய ஷாக் கொடுக்கிற மாதிரி சீமான் அவர்களோட நேர்லயே உங்களால உரையாட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் தற்போது நடக்க போகுது. மக்கள் மேலேயும் மீடியா மேலேயும் ஒரு பெரிய அதிருப்தியான சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இனிமே பிரஸ் மீட்டே கொடுக்க போவதில்ல போங்கடா அப்படின்னு இறுதியாக நடந்த இணையழ்ச்சி பொதுக்கூட்டத்தில் சொல்லிட்டு போயிருந்தார். இதற்கு அடுத்தபடியாக ரொம்ப நாட்களாக மௌனமாக இருந்த சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இனிமேலும் நம்ம மௌனம் காத்தா வேலைக்காகாது அப்படின்னும், இன்னொரு பக்கம் தாவேக அரசு ஏகப்பட்ட வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க, இனிமே நம்மளுடைய குரல் எதிர்கட்சியின் குரலாக தான் இருக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து சீமான் அவர்கள் தற்போது ஒரு அதிரடியான விஷயத்தை பண்ண போறாரு. அது என்ன அப்படின்னா வரும் 27ஆம் தேதி சனிக்கிழமை அன்று நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக யூடியூப் சேனல்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸை நேரில் அழைச்சு சீமான் அவர்கள் பேச போறாரு அப்படின்னு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே இதற்கு முன்னதாக திமுக பாத்தீங்கன்னா ஜென்சி மீட்டப் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. தாவேக அரசு ஏற்கனவே இந்த ஜென்சி அப்படின்ற ஒரு விஷயத்தினால தான் இயங்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கும்போது சீமான் அவர்களும் நம்மளும் கொஞ்சம் அப்டேட் ஆகணும் அப்படின்ற நோக்கத்துல தான் இந்த ஒரு விஷயத்தை தற்போது கையில் எடுத்திருக்காரு. இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படின்னு எதுவுல போய் பார்த்தாலுமே தற்போது இருக்கக்கூடிய அதிகப்படியான இளைஞர்கள் தமிழ் தேசியத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறது நம்மளால கண்கூட பார்க்க முடியுது. இப்படி இருக்கும்போது இவங்களை சீமான் நேரில் அழைச்சு பேச போறாரு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் அப்படின்னு எந்த வலைதளத்தில் நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வீடியோ போட்டுட்டு இருந்தாலும் உங்களாலேயே சீமானவர்களை நேரில் சந்திக்க முடியும். சீமானவர்கள் எது குறித்து பேச போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆவலாக இருந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக அனைத்து மீடியாக்களுமே இங்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ வரைக்கும் 27ஆம் தேதி நடக்க போகுது அப்படின்னு தான் தெரிய வந்திருக்கு. இடம் பார்த்தீங்கன்னா பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விவரங்களையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமை குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.